இன்டெஸ்டைன் எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியாது. அப்போ அந்த டேமேஜான அந்த குடலை மேலே தூக்கி வச்சு ஒரு நெட் மெஸ் மாதிரி வச்சு தைப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஏற்கனவே ரிப்பேர் ஆகிருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் மூலமாக நம்ம வயிற்றில் உப்புசம் ஏற்படுறது, வயிறு பசியே எடுக்காமல் கல் மாதிரி மாறி போய்டுறது, தொப்பை பெருசாகிக்கிட்டே போகிறது, நமக்கு அடிக்கடி நெஞ்செரிச்சல் அதிகமாக ஏற்படுறது, மலம் சரியாக வெளியே போகாமல் இன்னும் அதிக தொந்தரவு ஏற்படுறது, இது போல் நிறைய பிரச்சனைகள் உருவாகும். சரி, அப்போ இயற்கையான வழியில் இந்த குடலை ஏற்றி நிறுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த குடலுடைய ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால்களில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம், நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா தான் நம்முடைய குடல்களுக்கான பகுதி. இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு சுருக்கமாக இருக்கும் காலில். இல்லைனா அப்படியே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கல் உருள்ற மாதிரி அப்படியே குடல் நல்லா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இறுக்கமாக இருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நாக்கிலே நிறைய பேருக்கு இந்த